பாஷா பாருங்க, வீரா பாருங்க, படையப்பா பாருங்க. அந்த படத்தெல்லாம் வந்து மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கோல்லாம் விட்டதே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆஹ் ஏன் அந்த படங்கள்லாம் நீங்க பேசும்போது வாட் அ மூவி. It is on the audience to put heft into that relationship and say, oh, இது இவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்னு. That is too much of work for an audience. த கிராமர் ஆஃப் அ கிரேட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபிலிம் அப்படிங்கறத வந்து ஐ டோன்ட் நோ என்ன ஆச்சுன்னு. இஸ்ன்ட் இட் ஆப்வியஸ் தட் இந்த டைரக்டர்ஸ்லாம் வந்து அதை மிஸ் பண்ணிட்டு வேற ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. All violence, I already knew there is going to be violence. அந்த why தான் எனக்கு வந்து கன்வின்சிங்கே தேவை, அது கன்வின்ஸே ஆகல. ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த ஒய்யை ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துட்டு ஒரு லென்ஸ்ல பாத்தீங்கன்னா வயலன்ஸ் அக்செப்டபிளா இருக்கும் சார் உங்களுக்கு. கரெக்ட்பா. ஆனா எனக்கு அந்த ஒய் இல்லாம வயலன்ஸ் பாக்குறதுல வந்து நீ நோட் பாயிண்டே பண்ணல இல்லையே. நினைக்கிறேன் சொன்னது. நீ அதை நோட் பண்ணல நினைக்கிறேன். வை எடுத்துட்டு ஒரு லென்ஸ்ல பாக்கணுமா வயலன்ஸ்? ஹலோ அண்ட் வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ரெட்ரோ டிக்கெட். இன்னைக்கு வந்து எங்களுடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எபிசோட். வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் அவர் 5th anniversary. முதல் படம் நாங்க ரிவ்யூ பண்ணது வந்து முரட்டுக்காலை. நாங்க ஹரி இருக்கார் பாருங்க, அவரு தான் அந்த படத்தை ரிவ்யூ பண்ணாரு. அண்ட் வந்து அதுல ஆரம்பிச்ச எங்க ரெட்ரோ டிக்கெட் வந்து அதுக்கப்புறம் நெட்ரிக்கன், அதுவுமே வந்து ரஜினிகாந்தோட படம். நான் சிவப்பு மனிதன், முதல் 3 படமுமே வந்து ஃபுல்லா ரஜினிகாந்த் ஸ்பெஷலா ஆரம்பிச்ச ரெட்ரோ டிக்கெட் வந்து குவைட் அமேசிங்லி 5-year anniversary வந்து இன்னொரு ரஜினி படமை வச்சு நாங்க பண்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பொயட்டிக்கா நாங்க ஃபீல் பண்ணிக்கிறோம். கிரீஷ் கல்யாண்ராமன் அப்படிங்கிறவர் தான் வந்து எங்க கேங்லயே பயங்கர பெரிய ரஜினி ஃபேனு. ஸோ அவரை வச்சே ஆரம்பிச்சிருவோம். கிரீஷ் கல்யாணராமன், 5 years ஆஃப் ரெட்ரோ டிக்கெட், 50 years ஆஃப் ரஜினிகாந்த். நீங்க வந்து கூலி வேற ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாம்பேலேயும் சென்னைக்குலாம் ஃபிளை பண்ணி போய் படம்லாம் பார்த்துட்டு வந்தீங்க தேவி தியேட்டர்ல. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, அப்படியே ஆரம்பிச்சு விடுங்க வீடியோவை. டோட்டலி பிட்வீன் த த்ரீ ஆஃப் அஸ் ஐ திங்க் நம்ம வந்து படம் ரிலீஸ் ஆகி 1.5 நாள்ல வந்து 5 தடவை படம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அக்ராஸ் 3 cities. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டே பாம்பேலேருந்து மெட்ராஸ்ல பார்த்துட்டு அப்புறம் பாம்பே திரும்பி வந்துட்டு இன்னைக்கு காத்தால பாம்பேல ஒரு தடவை பார்த்தேன் வித் டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு. அது வந்து டோட்டலி 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் பாம்பேல வந்து அப்படியே அந்த லார்ட்ஸ்ல கிரிக்கெட் பாக்குற மாதிரி கம்ப்ளீட் சைலன்ஸ்ல அப்படியே டெட் சைலண்டா பார்த்தாங்க. அதாவது சூப்பர் ஸ்டாரோட அந்த லோகோ முதல்ல வரும்போது கூட ஒரு சவுண்டும் இல்லை. ஏர்லி மார்னிங் ஷோ வேற பார்த்தேன் இன்னைக்கு. ஸோ பட் போத் எக்ஸ்பீரியன்சஸ் நான் என்ஜாய் பண்ணேன். தேர் வாஸ் இனஃப் டு டேக் ஹோம் ஃபார் மீ பீயிங் அ மேசிவ் ரஜினி ஃபேன். அண்ட் அதுல வந்து ஐ திங்க் ரஜினி வந்து ஆன் ஸ்கிரீன் இஸ் கம்ப்ளீட் மேஜிக் அண்ட் ஹி கண்டினியூஸ் டு பி. ஒரு சீனை வந்து ஒரு குட் சீன் அவர்கிட்ட கொடுத்தா அவர் வந்து ஹி மேக்ஸ் இட் கிரேட் இன் இஸ் ஓன் வே அப்படின்னு ஐ ஃபர்ம்லி கண்டினியூ டு பிலீவ். அண்ட் தேர் வேர் enough and more moments in the film. I can't say I'm 100% satisfied with the film itself. அதுல நிறைய இருக்கு, அதான் நம்ம பேச போறோம்னு நினைக்கிறேன். But as a Rajini fan, I thought that there was enough to keep me very very happy. இந்த படம் ஒர்க் ஆச்சு டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. வாட் ஆர் த 2 or 3 things that you really enjoyed this film as a Rajini fan? ஐ திங்க் எனக்கு வந்து ரஜினி இஸ் ஜஸ்ட் எஃபர்ட்லெஸ் இன் செட்டிங் த ஸ்கிரீன் ஆன் ஃபயர். அது அண்ட் அவருக்கு வந்து நீ கரெக்டான ஒரு சீன் இருக்கணும், கரெக்டான டயலாக்ஸ், கரெக்டான ஒரு ஸ்டேஜிங் நீ வந்து கொடுத்துட்டேன்னா ஐ திங்க் ஹி ஜஸ்ட் ஈஸிலி எலிவேட்ஸ் இட். பி இட் the initial stages, be it the humor in the opening segment, be it effortless and the humorous fight in the hostel. அது வந்து was a massive highlight. அந்த ஹாஸ்டல்ல நடக்கிற ஒரு ஃபைட்டு. அதுக்கப்புறமா வந்து அந்த டுவர்ட்ஸ் இன்டர்மிஷன் நிறைய நிறைய விஷயங்கள் அவர் வந்து லேசா தண்ணி அடிச்சுட்டு ஒரு மாதிரி அப்படி தள்ளாடிண்டே பேசுற விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த யங் ரஜினி, ஐ திங்க் தே ஹட் காட்டன் இட் பேங் ஆன். அந்த போத் இன்ட்ரெஸ்டிங்லி போத் த யங் ரஜினி பார்க்குற விதமும் சரி, அந்த யங் ரஜினியோட வாய்ஸும் சரி, ஐ ட்ரூலி ரெஸ்பெக்டட் அண்ட் லவ் த ஃபேக்ட் தட் அதுல வந்து மெனக்கெட்டு அவங்க கரெக்டா பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி பல மூமெண்ட்ஸ் ஐ ஹேட் ஆஸ் அ ரஜினி ஃபேன். பட் இன்ட்ரெஸ்டிங் பிட் இஸ் நம்ம 3 பேருமே வந்து வி ஹேட் 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் டு த ஃபிலிம். ஐ திங்க் ஹரிஷ் உனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் as a film itself. எனக்கு வந்து as a film it was a decent watch, but as a Rajini fan I really loved it. Hari, I know the film didn't work for you at all, so why don't I hand it over to you to again the உன்னோட point of view வந்து why don't you start off with. தேங்க்யூ. என்னன்னா ரஜினி ஃபேன் தீவிர ஃபேன் சொல்லிட்டீங்க. ஸோ ரஜினியா கமலா அப்படிங்கும்போது கமல் ஃபேன் ஃபார் த லாங்கஸ்ட் டைம் நான் சொல்லிட்டு இருந்தேன். இஃப் ஐ திங்க் பேக் ப்ராபப்ளி அருணாச்சலம், படையப்பா அந்த டைம்லேருந்து தான் வந்து ஓகே ரஜினினா என்ன ஆஸ் அ ஃபினாமினன் அப்படின்னு புரிஞ்சு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் ரஜினின்னா. ஐ கேன் பி ஃப்ராங்க் அபவுட் தட், ரைட்? ஸோ ஐ வாஸ் நாட் ஆல்வேஸ் எ ரஜினி ஃபேன். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து வாட் ரஜினி மீன்ஸ் டு தமிழ் சினிமாங்கிறது ஃபுல்லா புரிஞ்சிருக்கு. கமல் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது ரஜினி இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா வாட் ஹி பிரிங்ஸ் டு த ஸ்கிரீன் அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்ச ஒரு பர்சனா நான் தட் இஸ் ஹவ் ஐ அப்ரோச் திஸ் மூவி அண்ட் திஸ் டிஸ்கஷன்.
ஸோ லோக்கி மாதிரி சொல்லாமே, நான் கமல் ஃபேன் ரஜினிகிட்டயே போய் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நான் வந்து ஒரு கமல் ஃபேன், பட் சினிமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஐ எம் ஆக்சுவலி சேட் தட் ப்ரீவியஸ் டிஸ்கஷன் தக் லைஃப் பேசின மாதிரி ஐ எம் ஆக்சுவலி சேட் தட் ஒரு ரஜினி படம் ரஜினியை வச்சு இவ்வளோ பைசா போட்டு இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு. நீங்க சொன்னதை நான் வந்து ஒரு விஷயம் என்டையர்லி அக்ரி பண்றேன். ரஜினி வந்து கொடுத்தா நடிப்பாரு, ஹி ட்ரைஸ் so much, but what is given to him and what the output is as a film, it did not work for me at all, and probably I'll keep poking holes at whatever the problems were which was aplenty in this movie. So discussion குள்ள போய் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு விஷயம் வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் நான் வந்து கொஞ்சம் லைட்டா ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அடுத்த செக்ஷனுக்குலாம் போகலாம். எனக்கு வந்து ஐ மெஷர் ரஜினி ஃபில்ம் by the number of moments, because this film will have a self life or a shelf life which is much more than what happens on screen those 2 or 3 times that we manage to watch it. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒரு 5-6 சீன், ஓகே, ஒண்ணு வந்து அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வா வா பக்கம் வா, அது வரும்போது தலைவர் அந்த பவர் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நான் வந்து சீட்டை விட்டு எகிரி குதிச்சிட்டேன். ஆக்சுவலா நான் அவ்வளவு பெரிய ரஜினி ஃபேன் கூட சொல்ல மாட்டேன், பட் அப்படி இருந்துச்சு அது. அதே மாதிரி அந்த உப்பியும் ரஜினிகாந்தும் வரும்போது அந்த சூரஜ் சந்தோஷோட அந்த மியூசிக்ல வந்து அந்த ஒரு ஒரு காந்தாரா ஃபீல்லயே ஒண்ணு பண்ணிருக்காங்க, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூமெண்ட். அதே I மாதிரி think கடைசியில sorry to interrupt you on that, but I think அந்த படம் வந்து நீ பெங்களூர்ல பார்த்ததுல வந்து I think you had a very different level of impact on the உபேந்திரா சீன் நினைக்கிறேன். உபேந்திரா ஆமா சீன் வந்து நான் சென்னையில பார்த்த போது வந்து டெட் சைலண்டா பார்த்தாங்க மக்கள் தியேட்டர்ல. இல்ல இல்லப்பா, உபேந்திரா வரும் அப்படின்னே அந்த மாதிரி ஹலோ, இல்ல இருந்தது. அது என் பக்கத்துல ஒரே நிமிஷம், என் பக்கத்துல என்ன, நான் 6:30 மணி ஷோ, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சம்பிகேன்ற மல்லேஸ்வரம் தியேட்டர்ல போனேன். அது வந்து 1000 பேர் இருக்கிற பெரிய ஸ்கிரீனு, 30-35 சீட் இருக்கும் ஒரு ஒரு ரோலையும், 12 சீட்டு பால்கனில, 40 ரோ, 12 ரோ பால்கனில, 40 ரோ கேலரியில. ஓகே, என் பக்கத்துல ஒரு சின்ன யங் லேடி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அது வரைக்கும் அமைதியா சாந்தமா பார்த்துட்டு இருந்தவங்க அந்த சீன் வரும்போது அப்படியே ஃபுல்லா அப்படியே எகிரி தெரிச்சுட்டாங்க. குதிச்சு அவங்க வந்து தெரிச்சு பண்றாங்க. எல்லாம் நிறைய சந்திரன் லேடிஸ் வந்து தெரிக்கிறாங்க. ஓகே, அப்பதான் எனக்கு ஆக்சுவலா உபேந்திராவோட கேமியோ எவ்வளவு Correct. முக்கியம் இந்த படத்துக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். கடைசி 10 நிமிஷம் அந்த ரஜினி வந்து அந்த தீயோடைய அந்த ஒரு த்ரோ பேக்குக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்கிரீன் எப்படி எகிரிச்சுன்னு நான் பார்த்தேன். சோ நீங்க வந்து அப்படியே பெரிய மல்டிபிளெக்ஸ்ல வந்து அப்படியே கை தட்டின்னு அப்படியே கை கட்டின்னு பாக்குற ஒரு கேங்கோட பார்த்தா அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. என்ன, இந்த செகண்ட் டைம் நான் பிவிஆர்ல போய் பார்த்தேன், வேற மாதிரி இருந்தது. இந்த படத்தை நீங்க வந்து அப்படி ஒரு ஃபுல்லா நோ என்ன சொல்றது, நோ ஹோல்ட்ஸ் பார்ட் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஆஸ் அ ஃபிலிம் மேக்கிங் லோக்கி என்ன பண்ணிருக்காரு அதெல்லாம் அடுத்த செக்ஷன்ல போலாம். இந்த மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரீஷ் உங்க ரியாக்ஷன் ஒன்னே வாங்கிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போலாம். 75 வயசுயா அந்த மனுஷனுக்கு. இஸ் இட் ஈவன் பாசிபிள் தட் சம்படி இமேஜினபிள் இல்ல? நம்ம எல்லாரோட அப்பாவோடையுமே அவருக்கு வயசு ஜாஸ்தி ரஜினிக்கு. இமேஜின் நம்ம எல்லாரோட அப்பாக்களோட வயசான ஒரு ஆளுக்கு வந்து நம்ம இவ்வளவு ரூட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் இஸ் அமேசிங். ஐ திங்க் வாட் ஹி இஸ் அச்சீவ்ட் அண்ட் வாட் ஹி கண்டினியூஸ் டு டூ. அதுல வந்து ஆப்வியஸ்லி நிறைய விஷயங்கள் அவரோட ஹேண்டிகேப்ட் அப்படிங்கிறது தெரியுது இல்ல? ஐ திங்க் அந்த ட்விட்டர்ல கூட நிறைய போட்டிருந்தாங்க, அந்த சில ஃபைட்ஸ்ல எல்லாம் வந்து ஆப்வியஸ்லி டூப்ஸ் தான் பண்றாங்க. சில விஷயங்கள்லாம் வந்து அவரோட ஃபேஸை வந்து டிஜிட்டலி கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் யங்கரா காமிக்கிறது, இந்த மாதிரி நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்க தான் இருக்கு. பட் யூ ஸ்டில் வாண்ட் டு ரூட் ஃபார் ஹிம் அண்ட் யூ ரியலி என்ஜாய் when he gets it right on screen அப்படிங்கிறது வந்து phenomenon like nobody else நினைக்கிறேன். I don't know if anybody else in the world who is doing இந்த மாதிரி சினிமா at in the age and doing it bloody successfully at that. Luckily நான் இன்னைக்கு பார்த்தேன் விக்கிபீடியால, it's the number 1 highest grossing film, தமிழ் film of all time world wide, 151 கோடி முதல் நாள்ல அப்படின்னா it's just unthinkable the scale of that achievement. ரஜினி பண்றது வந்து just 2 points we'll go into the discussion. அந்த உபேந்திரா பாயிண்ட்ல என்னன்னா, லைக் ஹரிஷ் பாயிண்டட் அவுட், உபேந்திரா யாரு அப்படிங்கறத தெரிஞ்சா யூ கேன் என்ஜாய் த மொமெண்ட் சோ மச். எனக்கு வந்து கொஞ்சம் தெரியும் உபேந்திரா யாருன்னு. ஐ லிவ்ட் இன் பெங்களூர் ஃபார் ஃபியூ இயர்ஸ். ஸோ உபேந்திரா யாருங்கிறது எனக்கு தெரியும். அவரோட மூவிஸ் நான் பார்த்தது இல்லை. அந்த சாங் ஸ்பெசிஃபிக்லி அதுல வந்து ஓம்னு திருப்பி வருது. உபேந்திராஸ் டைரக்டோரியல்ல பெஸ்ட் பிக்சர் இஸ் ஓம் ஸ்டாரிங் சிவராஜ்குமார். ஸோ சிவராஜ்குமார் யாருன்னு தெரியாது ஜெயிலர் பார்க்கும்போது நிறைய பேருக்கு. ஆனா அந்த சீன் வந்து எல்லாருமே தெரிச்சிட்டாங்க, ரைட்? அந்த ஸ்லோ மோஷனுக்கு வந்து எல்லாருமே தெரிச்சிட்டாங்க. ஹி ஜஸ்ட் ட்ரை டு ரிப்பீட் தட். பட் வந்து இங்க வந்து எனக்கு உபேந்திரா யாருன்னு தெரியும். ஐ ரியலி என்ஜாய் தட். இன்ஃபேக்ட் தட் வாஸ் ஒன் செக்ஷன் இன் த மூவி விச் ஐ திங்க் ரியலி ஒர்க்ட் அண்ட் ஐ என்ஜாய்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து போயிடுவோம். பயங்கரமான வந்து ஒரு ஐ திங்க் ஹரி இந்த செக்ஷன்ல நீங்க வந்து தெரிக்க விட போறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஐ எம் கோயிங் டு பாயிண்ட் a question to you. Loki has gotten worse progressively since கைதி.
விக்ரம் வாஸ் a ஸ்மால் ஸ்டெப் டவுன், பட் அதுக்கப்புறம் வந்து லியோ வாஸ் ஈவன் வர்ஸ் அண்ட் நவ் கூலி அப்படின்னு வந்து ஒரு தரப்பட்ட ஜனங்க சொல்லிட்டு இருக்காங்களே இன்டர்நெட்ல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Yeah, I've read those reactions. I think it is a bit unfair. நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, the industry has made him do what he does அப்படின்னு நான் நினைக்கிறேன். My individual perspective is he was in the LCU mode, he was writing that. அதுல வந்த சக்சஸ்னால he got a ரஜினி மூவி, he did it. ஓகேவா? அதே மாதிரிதான் வந்து விஜய் படமும் லியோ அது எல்லாமே வந்து கைதியோட சக்சஸ்க்கு அப்புறம் அவருக்கு ஒன்னொன்னா வருது. he's trying to build the LCU. லியோல இருந்த ப்ராப்ளம் வாஸ் ஷார்ட் லிவ்ட். அதாவது அவர் வந்து இன்டர்வியூல சொல்லிட்டாரு, அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். லியோ ஹேட் அ பிட் ஆஃப் அ ப்ராப்ளம் இந்த செகண்ட் ஹாஃப். அந்த ஃபிளாஷ்பேக் ஒர்க் ஆல. அதர்வைஸ் ஆஸ் அ மூவி அது உள்ள என்ன சொல்ல வந்தாரோ இட் இஸ் இன்ஃபேக்ட் அ ரீமேக். ஸோ யூ கேனாட் கெட் இட் தட் ராங். அந்த ஒரிஜினல் படத்தோட இதை வந்து கன்சிஸ்டண்டா வச்சு பண்ணிட்டாரு. இங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அண்ட் திஸ் இஸ் நாட் ஸ்பெசிபிக் டு ஒன்லி லோக்கி, அதர் டைரக்டர்ஸ் ஆஃப் திஸ் ஏஜ், நம்ம நெல்சன் நிறைய, or specifically Nelson and Loki who are the most successful from this, நம்ம என்ன பார்க்கறோம்னா, ஒரு இன்டர்வியூல அனுராக் காஷ்யப் சொல்லியிருப்பாரு பாலிவுட்டை பத்தி என்ன ப்ராப்ளம்னா, இன்னைக்கு படம் எடுக்கிறவங்க வந்து ஸ்டூடியோல எடுத்த படத்தை பார்த்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருப்பாரு. தே டோன்ட் டெல் ஸ்டோரிஸ் which are genuine or rooted or what their stories are. They watch successful movies and then from that அதுலேருந்து நான் ஒரு மூவி பண்றேன் அப்படின்னு பண்ணதுனால it fails அப்படின்னு. அந்த மாதிரி what I get a feeling is நெல்சனோ லோக்கியோ அவங்க வந்து பார்த்த ரீசன்ட் சக்சஸ்ஃபுல் டிவி சினிமா இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்கிங் பேட், ஏன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்லி நான் இங்க சொல்றேன், பிரேக்கிங் பேடோ அந்த மாதிரி வந்து சக்சஸ்ஃபுல் டிவி சீரீஸ் விச் ரியலி இம்பாக்ட் தெம் டு த ஹார்ட். அதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மினிமல் ஸ்டோரி அண்ட் வெரி குட் சினிமா மேக்கிங்ல வந்து they are making movies. What happened in this case is there were small flaws in நீங்க சொன்ன ஆஃப்டர் மாநகரம், ஆஃப்டர் கைதி, விக்ரம்லயோ இதுலயோ என்னெல்லாம் சின்ன சின்ன ஃபிளாஸ் இருந்ததோ ஆல் ஆஃப் தோஸ் கேம் டு ரூஸ்ட் இன் கூலி. சிமிலர் டு வாட் வி ஸ்போக் அபவுட் மணிரத்னத்துக்கு வந்து பாஸ்ட் செவரல் இயர்ஸ்ல வந்து இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு படத்துல டிஃப்ரெண்டா இருந்தது, எல்லாமே சேர்ந்து தக் லைஃப்ல வந்ததுங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். லோகேஷ்க்கு வந்து என்னெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தோ அது எல்லாமே சேர்ந்து வந்து ரூஸ்ட். அதுக்குன்னு தக் லைஃபையும் கூலியும் ஒன்னா ஈக்குவேட் பண்ணாதீங்கப்பா. தக் லைஃப் ஈக்குவேட் இல்லப்பா, ரெண்டுமே as disappointing for me நான் சொல்றேன். it is a valid take. ரைட். படம் வந்து தக் லைஃப் மாதிரியா சொல்லுவீங்க நீங்க? தக் லைஃப்ன்றது வந்து இல்ல, பட் ஐ வுட் லைக் டு ஆல்சோ இந்த விஷயத்துல வந்து ஹரிஷ், ஐ எம் சாரி, நான் வந்து கொஞ்சம் வந்து ஹரியோட சைட்ல எடுத்துட்டு ஐ வாண்டட் டு டாக் அபவுட் ஒரு 4 ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, தட் நான் வந்து தப்பா ரைட்டாங்கிறதுலாம் இல்ல. எனக்கு வந்து ஒண்ணு என்னன்னா, when I saw Loki's interviews before the film, he said இது ஒரு இன்டர்வியூல வந்து he said, but sir, violence-ல no compromise sir அப்படின்னாரு. எனக்கு அது வந்து அது என்ன அவ்வளவு பெரிய க்ளோரியா, அது வயலன்ஸ்ல நோ காம்ப்ரமைஸ் சொல்ல, அதுல என்ன பெருமை? அந்த மாதிரி அந்த தில்லுமுல்ல கேட்பார்ல, அதுல என்ன அவ்வளவு பெருமை அப்படி அந்த தெங்காஷிவான் சொல்ற மாதிரி. ஸோ வயலன்ஸ்ல நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொன்னது வந்து ஈஸி. அவரை வந்து அவரோட மூவிஸ்ல என்ன ஒர்க் ஆகுதுங்கிறது அவரே கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இட்ஸ் நாட் லைக் எவ்ரி டைம் இன்னும் ஒரு இன்வென்டிவா, இன்னும் மோர் கோரியா, பயங்கர டிஃபரெண்டான ஒரு ஆக்ஷன் பிளாகிங் எனக்கு கொடுக்கறதுனால மட்டும் அந்த படத்தை நான் ரசிச்சிடல அப்படிங்கிறது ஒண்ணு. பிகாஸ் அந்த பேலன்ஸ் ஆஃப் அந்த டிராமா அண்ட் அந்த ஆக்ஷன் கரெக்டா அது இருந்தா அது வந்து இட் கெட்ஸ் எலிவேட்டட்ங்கிறது தான் கான்செப்ட்ல. அந்த பாயிண்ட்ல வந்து இந்த படத்துல ஐ திங்க் போத் டிராமா எலிமெண்ட்ஸ் இந்த ஃபிலிம் ஐ தாட் குட் ஹவ் பீன் வே பெட்டர். ஒன்னு வந்து அந்த அப்பா பொண்ணுங்கிற அந்த ஒரு டிராமா, அது வந்து ஐ திங்க் அது சரியா லேண்ட் ஆகலங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. திடீர்னு எங்கேருந்தோ ஒரு 3/4 இந்த ஃபிலிம் வந்து ஒரு இடத்துல உனக்கு கால் வரும், கால் வந்தா அவங்க உனக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்றது எனக்கு அதுல வந்து ஐ வாஸ் நாட் மூவ்ட் பை தட். ரெண்டாவது வந்து மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டிராமா பிட்வீன் சத்யராஜ் அண்ட் ரஜினி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரஜினியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் மாஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எனி ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ் இஸ் ஹவ் ஹி ரூட்ஸ் ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீ வந்து நீ யாரு மாமாவா வெளில போ, நீ மச்சானா வெளில போ, நீ நண்பனா நீ உள்ள அப்படின்லாம் சீன் வரும்போது நான் ஒரு சீனும் கை தட்டி செதற விட்டுருக்கேன் ஒரு காலத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டிராமா இருக்கும் போதுமே வந்து ஐ தாட் மேபி இட் வாஸ் த ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் வாட் எவர் இட் இஸ். முதல் சீன்லேயே வந்து சத்யராஜ் செத்து போறதுனால ஐம் நாட் ஏபிள் டு கனெக்டட். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் நான் வந்து அந்த அந்த இன்வெஸ்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப் உள்ள போன அப்புறமா ஒரு டெத் இருந்தா மேபி ஐ ஃபீல் ஃபார் இட் அ லிட்டில் மோர். அப்புறமா ஒரு 2-3 சீன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் த டூ ஆஃப் தெம் ஏதோ ஒன்னு இன்னும் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒன்னு ஒரு ஃபீலிங். ஸோ ஐ சி போத் ஆஃப் தோஸ் as missed opportunities in how this could have been even stronger. அந்த 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 2 டிராமா விஷயத்துல. இப்போ நான் இன்னும் 2 சொல்லி முடிச்சிடுறேன். மூணாவது வந்து ஐ ஃபீல் லைக் லோகி இஸ் ஸ்டார்டிங் டு கெட் இன் டு அ பிட் ஆஃப் அ டெம்ப்ளேட். இந்த நம்ம நிறைய டைரக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி டெம்ப்ளேட், சங்கர்க்கெல்லாம் கூட ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அது மாதிரி லோகில வந்து இந்த
I think in the second half especially, first half வந்து he has a great track record of leaving the first half on a high. அந்த விக்ரமா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், கைதியா இருக்கட்டும், எந்த படமா இருந்தாலும் சரி, இன்டர்மிஷன் பாயிண்ட் இஸ் a massive high and that is true for கூலி also. பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஏகப்பட்ட ஆக்ஷன், அப்படியே ஸ்பிரிங்க்லிங் ஆஃப் ஒரு 2-3 ஹை தியேட்டர் மூமெண்ட்ஸ். அது லியோல வந்து அந்த ஹைனா மூமெண்டா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி அந்த விக்ரம்ல வந்து அந்த 2-3 மூமெண்ட்ஸ் இருக்கே, ஒரு ஏஜென்டினா மூமெண்ட், ஒரு ஃபீடிங் பாட்டில் ஃபைட் மூமெண்ட், அந்த மாதிரி 2-3 ஸ்பிரிங்க்லிங் ஆஃப் கிரேட் மூமெண்ட்ஸ் அண்ட் 1-2 ரெட்ரோ சாங்ஸ். இது வந்து எனக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்குள்ள வந்து லோகி இஸ் ட்ரைங் டு கோ பேக் டு த சேம் இது அப்படின்னு ஒரு வருத்தம் ஆர் ஒரு பயம் இருக்காது, இஸ் கெட்டிங் ஸ்டக் தேர் அப்படிங்கிறது. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் அந்த ஐ திங்க் டிராமான்னு சொல்லும் போதுமே ஹிஸ் பென்ஷன் ஃபார் கிரியேட்டிங் தோஸ் மொமெண்ட்ஸ் which may not really add value to the script or அது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்துல வந்து the fact that he sees a photo of him and Shobana, அது என்ன அந்த தியேட்டர்ல ஒரே ஒரு செகண்ட் ஹே அப்படின்னு மக்கள் கத்துறதுக்காக வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே. பட் அந்த ஷோபனாவோட அது பார்த்தா என்ன பார்க்கலன்னா it doesn't make any difference to the film at all. அந்த மாதிரி that also was a missed opportunity எனக்கு தோணுது. மேபி ஏதோ ஒரு சீன் வித் ஷோபனா இருந்திருக்கலாம், மேபி ஏதோ ஒரு இன்டராக்ஷன் எப்படி இருந்திருந்தா that could have been much deeper. So I felt like இந்த சோல் கொஞ்சம் மூவில இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தானாக்கா it would have been an amazing experience எனக்கு அப்படின்னு எனக்கு தோன்றது. அந்த சோல் ஆஸ்பெக்ட் கொஞ்சம் கம்மி, ஆக்ஷன் ஆஸ்பெக்ட் கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால I felt கொஞ்சம் disappointed of those elements லோகியோட இதுல ஓவரால். நான் வந்து ஏன் தக் லைஃப் மாதிரி டிசப்பாயிண்ட் ஆனேங்கிறத கிரீஷ் சொன்ன பாயிண்ட்ஸோடய தழுவி நான் சொல்றேன். என்ன தெரியுமா, ஒய் ஐ எம் டிசப்பாயிண்டட் இஸ் கிரீஷ் சொன்ன மாதிரி ஒரு வயலன்ஸ், நம்ம எப்பவுமே வந்து குவிண்டன் டாரண்டினோ தான் கோட் பண்ணுவோம், வயலன்ஸ் தப்பா இருக்கலாமா வேண்டாமான்னு. வயலன்ஸ் இருக்கலாம், வி ஆல் என்ஜாய் வயலன்ஸ் பிகாஸ் இட் இஸ் சினிமா வயலன்ஸ். அந்த வயலன்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு ஜஸ்டிஃபை ஆகணும். அவன் ஒருத்தனை அடிக்கிறான்னா அவனை அடிக்கணுமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணாதான் அவன் போய் அடிக்கணும். நான் அடிக்க போறேன் அப்படின்னு அடிக்க கூடாது. எனக்கு வந்து இந்த படம் ஃபுல்லா அப்படிதான் பட்டுது. இவன் ஏன்டா போய் அவனை அடிக்கிறான், எதுக்கு என்னால அடிக்க முடியும்னு நான் அடிக்க கூடாது, அப்படி இருந்தது எனக்கு இந்த படம் ஃபுல்லா. ஆல் வயலன்ஸ், ஐ ஆல்ரெடி நியூ தேர் இஸ் கோயிங் டு பி வயலன்ஸ். அந்த ஒய் தான் எனக்கு வந்து கன்வின்சிங்கே தேவை, அது கன்வின்ஸே ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒய் எடுத்துட்டு ஒரு லென்ஸ்ல பாத்தீங்கன்னா வயலன்ஸ் அக்செப்டபிளா இருக்கும் சார் உங்களுக்கு. கரெக்ட்பா, ஆனா எனக்கு அந்த ஒய் இல்லாம வயலன்ஸ் பாக்குறதுல வந்து பாயிண்ட் இல்ல. சொன்னது நீ நோட் பண்ணல நினைக்கிறேன், வை எடுத்துட்டு ஒரு லென்ஸ்ல பாக்கணுமா வயலன்ஸ், அது ஹரிஷோட ஸ்பெஷல் அது. பட் வந்து நீ சொல்ற பாயிண்ட்ல ஹரி அந்த வயலன்ஸோட அந்த மீனிங் சொல்றல, இந்த வை ஆஃப் இட் அப்படிங்கிறது. ஸோ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள்ல அந்த கடைசியில வந்து நாகார்ஜுனாவை கொல்லும் போது நீ வந்து ஒரு மாஸ் மியூசிக் போட்டு அவனை அடிச்சு அப்படியே அங்க ரத்தம் தெரிக்குது அப்படிங்கிறது டிட் நாட் டச் மீ. பட் அதே இடத்துல வந்து அவன் வந்து கடைசியில ஒரு அப்படி கொல்றான், அந்த இடத்துல நீ ஸ்லோ டவுன் பண்ணி உயிர் நாடி நண்பனே அந்த பாட்டை போட்டு ரெண்டு மாண்டாஜ் சீன்ஸ் ஆஃப் ரஜினி அண்ட் சத்யராஜ் டுகெதர் போட்டு அப்ப வந்து நாகார்ஜுனா கீழே விழறான்னா யூ காட் யுவர் ரிவெஞ்ச், யூ டிட் இட் ஃபார் த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு that will come back and close the loop. அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆன் how it could have been easily elevated. அது வந்து பண்ணலாம மாஸ்லயே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட. கரெக்ட். நீங்க சொல்ற இன்னொரு பாயிண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னு நானும் அதே ஐ ஃபெல்ட் தி சேம் திங். ஸ்ருதி ஹாசன் வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே நீங்க வெளில போங்க அப்படின்னு மாலையை தூக்கி வெளில போடுறா. ஓஹோ, இவங்களுக்குள்ள ஏதோ பெரிய விஷயம் இருக்கு போல இருக்கு, ஒய் ஷீ சோ ஆங்கிரி வித் ஹிம் அப்படின்னு நினைச்சேன். சரி இப்போ வேணாம், ஐ டோன்ட் நீட் டு நோ இட் இமிடியட்லி, ஐ கம் டு நோ அட் a later point of time அப்படின்னு. சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் இருக்கிற சீன் வந்து இந்த மொமெண்ட்ல இருக்கிறது ஃபுல்லா வந்து கோஸ்ட் சீன்ஸ் தான். சத்யராஜ் ஏதோ சொல்ற மாதிரி இவர் நினைக்கிற சீன்ஸ் தான். அந்த இன்டர்வெல் சீனுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் கார்ல உட்காந்துருக்கிற ஒரே ஒரு இன்ட்ராக்ஷன் சீன் தான். அதுல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி புரிஞ்சுக்கணுங்கிறல அவர் சொல்ற ஒரே விஷயம் வந்து, நீ என் தங்கையோட வாழணும்னா அடிதடிலாம் விட்டுரு, குடிக்கிறத விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. இவர் அவனுக்காக விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் தான் சொல்றாங்களே தவிர அதுக்கு முன்னாடியும் அப்புறமும் ஈவன் அட் த எண்ட் ஆஃப் த மூவி அதை பத்தி எதுவுமே சொல்லல. It is on the audience to put heft into that relationship and say, oh, இது இவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்னு. That is too much of work for an audience. As a writer நீ அங்க ஃபெயில் ஆற. அதனால தான் நான் சொல்றேன் why is Loki வந்து disappoints அப்படின்னு. ரஜினி அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே எனக்கு தெரியல. எஸ்டாப்லிஷே ஆல ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க அந்த அப்பா ரிவீல்னு சொன்னீங்க. அப்பா ரிவீல்ன்ட்டு அப்புறம் அவரோட கூட வந்தவர் தான் சேவ் பண்றாரு. அப்பா ரிவீல் பண்ணியாச்சு. கடைசி சீன்ல வந்து நான் உங்களை அங்கிள்னு கூப்பிடலாமான்னா ஈன்னு சிரிக்கிறாரு. எதுக்கு அங்கிள்னு கூப்பிடணும், ஏன் கடைசி வரைக்கும் அப்பான்னு சொல்லவே இல்லை? அப்பான்னு தெரிஞ்சா என்ன ப்ராப்ளம்? இல்ல இவங்க 2 பேருக்குள்ள என்ன பாக்க இல்ல, வாஸ் ரஜினி எனி ரீசன் for the death of or even the sadness or சோகம் of their entire life for the past 30 years? எதுக்கு ரஜினிட்ட அவ்வளவு கோவம் பண்ணோம்? இது எதுவுமே எஸ்டாப்லிஷே ஆல, or there is no reason actually. நீ ஃபுல் படம் பார்த்து 2 தடவை பார்த்தாலும் ரீசனே கிடையாது. அப்ப எப்படி நான் கன்வின்ஸ் ஆக முடியும்? அதான் சொல்றேன், இதே படத்தை வந்து வேற ஒரு டேரக்டர் எடுத்தா இப்படிலாம் அப்படிலாம் திட்டி இருக்க மாட்டோம். இது வந்து லோகேஷ் எடுத்தாங்கிறதுனால நம்ம கண்டிப்பா திட்டுறோம். பட் ஐ திங்க் இட்ஸ் அது எல்லாமே கரெக்ட் தான். ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறேன். ஆர் வி பீயிங் எனக்கும் வந்து
I am also doing a little bit of this just to provoke the discussion a little bit, okay? I also get, நான் second time வந்து எனக்குமே வந்து first half of the second half work ஆகல, okay? All the other parts of the movie were fantastic, but 1 hour into the second half, I was just waiting for those moments to come. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரே ஒரு question, பாஷா பாருங்க, வீரா பாருங்க, படையப்பா பாருங்க, அந்த படத்துல எல்லாம் வந்து மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கோல்லாம் விட்டதே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அந்த படங்கள்லாம் நீங்க பேசும்போது வாட் அ மூவி? ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பஞ்சதந்திரம் உட்பட எல்லா படமுமே இப்ப நீங்க கேடிவில பார்த்துட்டு அந்த ஹை பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு மற்ற நேரம் ஃபாஸ்ட் அவுட் பண்ணிட்டு நீங்க வந்து அதை ரசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கன்வீனியன்ட் ட்ரூத்தை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க. அதான் நடக்குது. எல்லா பஞ்சதந்திரம் செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ காமெடியா இருக்கும் நிறைய இடத்துல. அதை பத்தி யாருமே அந்த நேரத்துல இவ்வளவு சோசியல் மீடியாக்களோ இவ்வளவு ரிவ்யூஸோ இல்லாததுனால யாருமே அதெல்லாம் கால் அவுட் பண்ணல. பட் அந்த படத்தோட ஹை பாயிண்ட்ஸ் வந்து இன்னி வரைக்கும் மக்கள் ரசிக்கிறாங்க, பெரிய ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. ஸோ ஆல் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், ஒரு பெரிய மாஸ் படம் நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிற போது வெரி வெரி ஃபியூ மாஸ் ஃபிலிம்ஸ் ஒர்க் ஆஸ் அ கம்ப்ளீட் ஃபிலிம் லைக் விக்ரம். 80-90% ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இட் வில் பி 1 in 100 moments. Don't try to walk into every such film expecting a Vikram or for that matter வேற ஏதோ ஒரு கில்லி எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். பட் கில்லியுமே இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அட்லீஸ்ட் 20 minutes வேர் யூ வில் லாஃப். அதுல வந்து ஒரு ஸ்கோர் கார்டு கேப் வேற ஒன்று இருக்கும், செமிஃபைனல்ஸுமாங்க ஃபைனல்ஸுமாங்க எல்லா படத்தையும் இருக்கும். ஸோ நீங்க அந்த ஒரு ரேஷனலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம எனக்கு வந்து எல்லா படமும் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப நிறைய எதிர்பார்க்கிறோமான்னு நான் ஜஸ்ட் ஒன்னு கேக்குறேன். அது இல்லன்னு நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல. ஏன் இல்லன்னா ஐ டெல் யூ த ஆன்சர் டு தட் இஸ், இது வந்து இப்போ இந்த படத்துக்காக டிஸ்கஸ் பண்ணல, லோக்கியோட பல படங்கள்லயே நெல்சன் படத்துலயும் சேர்த்து இப்ப நம்ம வந்து இதை பார்த்தா வேட்டையன் ஜெயிலர் பத்தியும் நம்ம பேசணும். அதுல எல்லாத்துலயும் மொமெண்ட்ஸ் இருக்கு. டு மீ வேட்டையன் வாஸ் அ பெட்டர் கன்சிஸ்டன்ட் ஸ்டோரி தேன் ஜெயிலர். ஜெயிலர் ஆப்வியஸ்லி செகண்ட் ஹாஃப் ஜஸ்ட் meanders and suddenly comes back. ஓகே, என்ன ப்ராப்ளம்னா ஒன் லைன் சொல்ற விக்ரம் ஏன் ஒர்க் ஆச்சுன்னா அந்த சர்ச் ஃபார் அ ப்ரோட்டாகனிஸ்ட் அப்படின்னு ஒன்னு லோக்கி சொல்லுவாரு. தட் இஸ் ஆல்வேஸ் த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த சர்ச் இஸ் டேக்கன் ஆன் பை ஃபஹத் ஃபாசில் ஹூ கேரிஸ் த மூவி. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் வந்துட்டான், அவன் வந்து அவனோட இதை எக்ஸிக்யூட் பண்றான். அதுல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேரி பண்ண ஹீரோவும் போய் எப்படி அவன் ஸ்டோரியில சேர்றான்னு the whole thing is consistent. It is not only about the moments. ஆனா நெல்சனுக்கோ லோகேஷுக்கோ என்ன ப்ராப்ளம்னா, நான் சொன்ன அந்த டிவி சீரீஸ்ங்கிற மாதிரி டிவி சீரீஸ்ல எப்பவுமே ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ் இருக்கும், யூ எண்ட் இட் ஆன் அ ஹை. தீஸ் கைஸ் ஆர் ஃபோக்கஸ் டெலிவரிங் ஒன்லி ஆன் த மொமெண்ட்ஸ். கூலிக்கு வந்து கன்சிஸ்டன்டா ஒன் லைனரே இல்ல. வாட் இஸ் த ஒன் லைனர் ஃபார் கூலி? எனக்கு சொல்லுங்க, யாரா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ஒன் லைனர் ஃபார் கூலி? என்ன கதை? வாட் இஸ் த ஸ்டோரி? நீ நண்பன் அப்படின்னு சொன்னா அதை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ரிவெஞ்ச் டிராமா அப்படின்னு சொன்னா ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் வில்லன்ஸ் ஃபார் ரஜினி ஹேஸ் பீன் நாகார்ஜுனா. சாரி, சில பேர் வந்து லாஃபிங் எக்ஸ்டென்ட் வரைக்கும் போயிட்டாங்க. தேர் லைக் நாகார்ஜுனா நல்லா இருக்காரு இல்ல, பட் சொல்றேன் வாட் இஸ் த ஒன் லைனர் ஃபார் கூலி? அதுவே எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் தே ஆர் கிவிங் மொமெண்ட்ஸ். அது எல்லாம் அந்த மொமெண்ட்ஸ்லாம் ஸ்டிச் ஆகி ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டோரியா வரவே இல்லை. அதுதான் ப்ராப்ளம். இது வந்து ரைட்டிங்ல தான் ப்ராப்ளம். இது வந்து ரஜினி பிரச்சனை கிடையாது, வேற யார் பிரச்சனையுமே கிடையாது. இது வந்து லோகேஷ் தான் பிரச்சனை. அதுக்கு வந்து இட் ரிக்வயர்ஸ் ஹார்ட் ஒர்க். நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு மாஸ் மூவில இதை எல்லாத்தையும் கொண்டுறது கஷ்டம். பட் இது வந்து ஐ திங்க் வேற பாயிண்ட்ல நீங்க பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க பிஃபோர் த மூவி, அப்ப நான் போய் உட்கார்றேன்னா எனக்கு ஒரு கதை புரிய வேண்டாமா? அதான் நான் சொன்னேன். சோ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா the industry made him do this. நீங்க எல்சியூவே அவர் எடுக்க விட்டுருந்தீங்கன்னா அவர் வேற மாதிரி கொண்டு போய் அவர் வந்து இன்னைக்கு வேற மாதிரி இருப்பாரு. இன்னைக்கு நடுவில் ஒரு ரஜினி படம் எடுக்கணும் அப்படின்னு அவர் வந்தாருன்னா probably this is what he is able to do. நீங்க ரெண்டு பேர் சொன்ன பாயிண்டையும் நான் வந்து I just want to tie it up. ஒன்னு வந்து இப்போ ஹரி you just said ஒரு ரஜினி படத்தை வந்து லோக்கியை விட்டு எடுக்க சொன்னா இதான் எடுக்க முடியுது அப்படின்னு. It's a separate point that Loki said I had the most freedom. இந்த படம் எடுக்கும்போது தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் அப்படியே எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்கிறது செப்பரேட் பாயிண்ட். Which brings me to Harishோட point where he said இப்போ பாஷா படைப்பா அந்த படம்லாம் பார்த்தா கூட அதுலயும் பிரச்சனைகள்லாம் இருக்கு, பட் we have been more forgiving அப்படின்னு. I absolutely agree. அப்போ I think we have been more forgiving about அந்த காலத்து படங்கள். இப்போ வந்து we are nitpicking more அப்படிங்கறத I absolutely agree. But that brings me to the central problem for me as a Rajini fan, which is the grammar of a great superstar Rajinikanth film. அப்படிங்கறத வந்து I don't know என்ன ஆச்சுன்னு. Isn't it obvious that இந்த directorsலாம் வந்து அதை மிஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது? That the great Rajinikanth film will have you start with a very vulnerable Rajinikanth, will have you start with a very innocent, soft at his core. அந்த மாதிரி ஒரு Rajinikanth will show you all his frailties.
அதை வந்து நம்ம போயிட்டு அவருக்கு சைட் பண்ணி ரூட் பண்ணி சப்போர்ட் பண்ணி, அவருக்கு வந்து லவ்வும் பண்ண தெரியாது, வேற ஏதோ யாரோ அவனை லவ் பண்ணுவாங்க, அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா உயிர், அவர் அவ்வளவு இன்னசென்ட், ஆனா நீங்க அவரை சீண்டுனீங்கன்னா அவர் ஃப்ரெண்டுக்காகவோ எதுக்காகவோ அவர் வந்து எழுந்து அடிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து, if you look at every successful superstar Rajini film, I'm not talking about அந்த காலத்து ரஜினி படங்கள், I'm talking superstar ரஜினி, இந்த பாஷா, படையப்பா, முத்து, அண்ணாமலை, அந்த அந்த என்டையர் லிஸ்ட்டை பத்தி அந்த சொல்லிட்டு இருக்கேன். அதுதானே கிராமர். ஏன் நீங்க எல்லாம் அவசரப்படுறீங்க? படம் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் சீன்லயே ரஜினி எல்லாரும் போய் அடிக்கணும், எடுத்த உடனே ஒரு மாஸ் சீன் வைக்கணும், அது ஏன் பண்றீங்க? ஐ திங்க் ஜெயிலர் அட்லீஸ்ட் ட்ரை டு கொஞ்சமாவது ஜெயிலர்ல வந்து ஒரு 2-3 சீன்ல வந்து அவரோட பேரை வந்து அவர் இன்செர்ட் பண்ணுவான். ரம்யா கிருஷ்ணன் வந்து வெச்சதை சாப்பிடுங்க, 2 சட்னி இருக்குல்ல, எதுக்கு வேற நிலமா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணாங்க. பட் ஜெயிலர் ஆல்சோ குவிக்லி வெண்ட் இன்டு ஒரு சீன் வேர் ரஜினி வில் 2 பேர் அடிச்சு போட்டு நான் தான் டைனோசார் பேசுறேன் அப்படின்னு சொல்றது வந்துடும். அதுலயே வந்து எனக்கு ஒரு லெட் டவுன். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க டு பிரீத். அந்த ரஜினியை வந்து கொஞ்சம் செட்டில் பண்ண விடுங்க. அவர் வந்து வல்னரபிள், அவர் வந்து ஒரு சாதாரணமான ஆளு, கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகட்டும், அதுக்கப்புறமா கொண்டு போங்க. தட் இஸ் வாட் தோஸ் ஃபிலிம்ஸ் டிட் வெல். ஹரிஷ், நீங்க கேட்டது சொல்றேன். அந்த ஃபிலிம்ஸ்ல வந்து why I enjoyed them most is because அந்த டிராமா பார்ட் ஆஃப் இட், அந்த ரஜினியோட அந்த ஒரு வல்னரபிலிட்டி பார்ட் ஆஃப் இட் வந்து they invested a lot more time and they were confident that இதை வந்து 1/2 மணி நேரம் மக்கள் பார்ப்பாங்க, ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இதை பார்த்த அப்புறமா ரஜினியை வந்து நம்ம சட்டையை காட்டி வர வைக்கலாம். அப்ப பண்ணா அப்போ வந்து மக்கள் வந்து இன்னும் அவருக்கு ரூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கான்பிடென்ட்டா அவங்க எடுத்தாங்க அந்த காலத்து ஆளுங்கள்லாம். என்னன்னா சொன்னாலும் வந்து they may have had their issues, பட் அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு மோர் ஹோல்சம் ரஜினி படங்கள்லாம் நான் பாக்குறேன். ஐ ஹோப் தட் இப்ப ஜெயிலர் 2ல ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிக்கு இன்னும் கொஞ்சம் வயசான மாதிரி வருதுனாக்கா, ஐ ஹோப் தே ஸ்பெண்ட் ஒரு 1/2 hour, அவருக்கு வயசாயிடுச்சு, நடக்க முடியல, பிரச்சனை இருக்கு, அவர் முட்டி வலி வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறமா அவர் வந்து போய் அடிக்க வைங்க வில்லனை. அது வந்து ஐ வில் ஃபீல் that will be a better experience overall. ஏன்னா அந்த ஆக்ஷன்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் த யூஎஸ்பி ஆஃப் ரஜினி ஃபில்ம் எனிமோர். அதான் வந்து லோகேஷோட ஃபண்டமெண்டல் இது, தட் வயலன்ஸ்ல நான் காம்ப்ரமைஸ் பண்ணல சார் அப்படின்னா. பட் ரஜினி படத்தோட யூஎஸ்பியை வந்து நீங்க ஆக்ஷனா வைக்க முடியாது அவருக்கான வயசுக்கு அவரால் பண்ண முடிஞ்ச விஷயங்களுக்கு. இப்போ வந்து ஜெயிலர்லாம் வந்து அவர் எதுவுமே சண்டையை போடல, பின்னாடி வேற வேணும் சுட்டா முடிஞ்சு போச்சா. ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். எனக்கு போதும், ரஜினி வந்து எகிரி குதிச்சு சமோசால் அடிச்சு சண்டை போடணும் நான் கேட்கவே இல்லை. ஸோ அந்த கிராமர் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னோட கேள்வி டு எனிபடி who directs ரஜினி. There are a few things that did work very well. There are like 3 or 4 people who absolutely delivered career-defining performances. So, Saubin Shahir, for example, Anirudh, for example, right? And Rajinikanth, of course. Rajinikanth, Saubin Shahir, Anirudh. இந்த 3 பேர் பத்தி கொஞ்சம் பேசலாமே. இந்த கேரக்டருக்கு தேவையானது சௌபின் வந்து பர்ஃபெக்ட்டா நெயில் பண்ணி டெலிவர் பண்ணியிருக்காரு. We have seen him do this a lot of times in Malayalam cinema. தமிழ் ஆடியன்ஸ் அவரை பார்க்காதவங்களுக்கு இது வந்து should be a really good performance that they appreciate. ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி இருந்தது அவரோடது? ஃபுல்லா அவரையே பாக்குறீங்கல்ல ஸ்கிரீன்ல, எப்படி இருந்தது? அதான் அவரோட டிசெப்ஷன். ஆக்சுவலா அவரை யாருமே ஆக்சுவலா ஸ்கிரீன்ல கவனிக்க மாட்டாங்க, ஆனா he just owns the screen. He is a really good actor at that. Yeah. நிறைய சீன்ல வந்து அந்த நெட்வாவே வந்து they also show him as like குள்ளமா இருக்காருங்கிற மாதிரிலாம் they show him. கேமரா ஆங்கிள்ஸ்லாம் வச்சு மத்தவங்க எல்லாம் பெருசா இருக்காங்க, இவர் குள்ளமா இருக்காரு, ஆனா இவர்தான் இன்னும் டேஞ்சரஸா இருக்காரு. ஒரு மாதிரி இந்த நவாசுதீன் சித்திகி நிறைய படத்துல அதெல்லாம் ஹிந்தில பண்ணிருப்பாரு, பார்க்க சின்னதா இருப்பாரு, பட் ஆனா எட்ஜ் கிழிச்சு வர எல்லாரையும் வச்சு அந்த மாதிரி. சூபின் ஐ திங்க் அந்த சீன்ஸ்ல எல்லாம் வந்து he was அப்படியே டாமினஸ். ஆமா, அந்த கேரக்டர் absolutely. And but the dance sequence may வந்து however unnecessary the song might be, he again cracked it. அந்த டான்ஸ் வந்து கலக்கினார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் he was very ominous and he had his the mannerisms. அங்கங்க ஒரு மலையாளம் அப்படி தூவி விடுறது எல்லாம் அதெல்லாம் பிரில்லியண்டா எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ சூபின் ஃபார் ஷுவர். ஐ திங்க் ரஜினி நம்ம சொல்லவே வேணாம், we already talked about it. எனக்கு பை த வே எனக்கு ஸ்ருதி ஹாசனுமே வந்து ஐ தாட் திஸ் வாஸ் a very very good performance. எனக்கு வந்து டெஸ்பைட் அந்த அவரோட ஒரு ஆங்கிலிசைஸ் தமிழ் மாதிரி அவரோட அந்த ஆக்சென்ட்லாம் அவங்களுக்கு இருக்கலாம், பட் ஆஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் எஸ்பெஷலி இன் a couple of scenes with ரஜினி, அவங்க பேசுறது அந்த ஒரு லேசா அந்த ஒரு சோக்காயிண்டே பேசுற சீன்ஸ் அதெல்லாம் வந்து ஐ திங்க் ஷி டிட் a really really good job. ஸோ எனக்கு அது ரொம்பவே ஒர்க் ஆச்சு. நான் வந்து என் மைண்ட்ல ஒரே ஒரு நப்பாசை வந்து, உங்க அப்பா என் நண்பன் தான், ஆனா உங்க அப்பா சத்யராஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமல் கால் பண்ணுவாரு அப்படின்லாம் ஒரு சின்ன நப்பாசை வச்சிருந்தேன். அதெல்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும், ஆனா வந்து அதெல்லாம் இல்ல. பட் அதுக்கு ஒரு கூட்டம் சொல்லுவாங்க ஜி, அதுக்கு ரைட்டிங் வேணும், அதை நீங்க சும்மா கன்வீனியன்டான கால் பேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க. அதனால அதெல்லாம் நல்லது, நல்ல வேலை. ஸ்பீச்ல ரஜினியே சொல்லிட்டாரு ஸ்பீச்ல கேமியோ வந்து கமல் பண்ணுவாரு, நான் நினைச்சிட்டே பார்த்தா ஆமி இருக்கான்னு அப்படின்னு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி, கடைசியா வந்து அப்படியே வந்து அனிருத் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அனிருத் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ஹீரோ அனிருத் தான். ஆக்சுவலா அனிருத் வந்து நிறைய வீக் மூமெண்ட்ஸை எலிவேட் பண்ணி நம்மளை பார்க்க வைக்கிறதே அனிருத் தான். நீங்க சொல்றீங்கல்ல நாகார்ஜுனாவுடைய கேரக்டர் லேண்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஐ அம் த டேஞ்சர் பார்க்கும்போது நான் ரிவெட்டடா ஸ்கிரீனை பார்த்துட்டு இருந்தேன். நாகார்ஜுனா வந்து அந்த ஒரு செட் பீஸ்ல அந்த ஒரு பார்ட்ல சூப்பரா இருந்தது.
அதே மாதிரி அந்த உப்பியும் ரஜினியும் வர சீன்ல அந்த மியூசிக்னால எலிவேஷன் இருக்கு. இந்த படத்தை நம்ம ஓடிடில வந்த அப்புறம் மியூட்ல பார்க்கணும், பார்க்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சீனும், அதுக்கப்புறம் அந்த ஹோல் பிளாஷ்பேக் போர்ஷன் இருக்குல்ல, அந்த பிளாஷ்பேக் போர்ஷனோட மெயின் ரீசன் ஃபார் எலிவேஷனே வந்து அனிருத்தோட மியூசிக் தான். டேங் 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 ஒண்ணு பண்றாரு அவரு. ஸோ அனிருத் வந்து ஹி டெலிவர்ஸ். அவர் வந்து இஸ் லைக் பிக் மேட்ச் பிளேயருங்க. அவரு எல்லா பெரிய படத்துலயும் ஹி டெலிவர்ஸ் வித்வுட் ஃபெயில். நீங்க சொல்றத நான் வந்து அப்படியே ஒத்துக்கிறேன். அது எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பிரஷர் அது. அந்த அனிருத் வந்து ஒரு படத்தையும் எடுத்து அப்படி ஒரு 2 நாட்ச் 3 நாட்ச் மேல ஏத்தி விடுறதுங்கிறது வந்து இஸ் ஜஸ்ட் இஸ் நாட் ஈஸி டு டூ அண்ட் யூ ஹேவ் டு கிவ் இட் டு ஹிம். ரெப்பிட்டேட்டிவ் அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாமே வழிய, ஃபார் எவ்ரி ஃபில்ம் ஹி டஸ் திஸ் தட் ஹி டேக்ஸ் இட் 2 நாட்சஸ் ஹையர். இந்த படத்துலயும் என்னோட வந்து ஐ எம் தி டேஞ்சர் பொறுத்த வரைக்கும் என்னோட பெட் பீவ் என்னன்னா, ஐ ஜஸ்ட் ரியலி வாண்டட் அந்த பாட்டு வந்து ரஜினிக்காக இருந்திருக்கணுமே அப்படிங்கிறது வாஸ் மை பெட் பீவ். எனக்கு அந்த பாட்டு ஏன்டா நாகார்ஜுனா கிட்ட வேஸ்ட் பண்ணீங்க அந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா அதை நான் கேட்ட போது ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். ஐ எம் தி டேஞ்சர்ங்கிறது என்ன லிரிக். அண்ட் அது வந்து நான் இப்போ பாம்பேல பார்க்கும்போது சப்டைட்டில்ஸோட பார்த்தேன். ஐ லவ் த லிரிக்ஸ் ஆல்சோ. ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க லிரிக்ஸ். அண்ட் அந்த லிரிக்ஸ் வந்து அதை வந்து ரஜினிக்கு வச்சிருந்தா அப்படியே வேற மாதிரி இருந்திருக்குமே அப்படிங்கிறது என்னோட ஒரு பெட் பீவ். பட் ஹி ரியலி நெயில்ட் இட். எனக்கு வந்து அனிருத் வந்து ஒரே ஒரு விஷயத்துல வந்து என்னோட again it's not about Anirudh, but அந்த ரெட்ரோ சாங்ஸ்ல வந்து while வாவா பக்கமா was a dream, அந்த இன்னொரு ரெட்ரோ சாங் எனக்கு வந்து சுத்தமா என்ன ஒர்க்கே ஆகல. அது பழைய பாட்டா புது பாட்டான்னு தெரியல, நடுவுல ஏதோ ஒரு பாட்டு, அண்ட் அந்த பாட்டு என்ன எடுத்துட்டு வந்தீங்க அந்த மாதிரி எனக்கு இருக்குது.